கள்வனின் காதலி. அத்தியாயம் 54. கடவுளின் காதலி. இத்தனை காலமாக நாம் நெருங்கி பழகிய சிநேகிதர்களிடமிருந்து விடை பெற வேண்டிய வேளை வந்து விட்டது. முத்தையன் இவ்வுலகத்திடம் விடை பெற்றுக்கொண்டு சென்றான். ஆனால் அவனுடைய ஞாபகம் அநேகருடைய உள்ளத்தில் நிலை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையே மாறி அமைவதற்கு காரணமாயிற்று. அத்தகையவர்களில் முதன்மையாக ஸ்ரீமான் சர்வோத்தம சாஸ்திரியை குறிப்பிட வேண்டும். சாதாரணமாய் போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் குணங்கள் அவரிடத்தில் இல்லையென்பதை முதலிலேயே கண்டோம். அவர் அப்படி ஒரு அசாதாரண போலீஸ் அதிகாரியாயிருந்தபடியினால் தான் இந்த சரித்திரம் இவ்வளவு தூரம் நீண்டு வந்தது. முத்தையனுடைய முடிவு சாஸ்திரியை பெரிதும் சிந்தனையில் ஆழ்த்தி அவரை உலக வாழ்க்கையின் மகா இரகசியங்களைப் பற்றி விசாரணையில் இறங்குமாறு தூண்டிற்று. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை என்னும் தமிழ் மறை கூற்றின் உண்மை பொருளை அவர் அப்போதுதான் நன்கு உணர்ந்தார். இந்த குறளுக்குச் சாதாரணமாய் நற்கருமங்களுக்கே அன்பு ஆதாரம் என்று தெரியாதவர்கள் சொல்வார்கள். தீச்செயல்களை விலக்குவதற்கும் அன்பே ஆதாரமானது என்று வலிந்து பொருள் கூறுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் தற்போது வாழ்ந்திருக்கும் பெரியார்களில் ஒருவர் மேற்படி பொருளின் பொருத்தமின்மையை எடுத்து காட்டி தீய செயல்களுக்குங்கூட அன்பே தூண்டுகோல் என்று பொருள் கூறியதை சாஸ்திரியார் கேட்டிருந்தார். இது எவ்வளவு உண்மையென்பது முத்தையனுடைய வாழ்விலிருந்து அவருக்கு தெளிவாக விளங்கிற்று. அபிராமியிடம் வைத்திருந்த அன்பினால் அல்லவா முத்தையன் கள்வனாக நேர்ந்தது. மற்றும் பல தீச்செயல்கள் அவன் செய்யும்படி நேர்ந்ததற்கு அந்த அன்பேயல்லவா காரணமாயிற்று. மற்றும் வாழ்வுக்கு அன்பு காரணமாயிருப்பது போல் மரணத்திற்கும் காரணமாயிருக்கிறது என்பதையும் சாஸ்திரியார் கண்டுணர்ந்தார். முத்தையனிடம் அபிராமியும் கமலபதியும் கல்யாணியும் கொண்டிருந்த அன்பேயென்றோ அவனுக்கு யமனாக முடிந்தது. அந்த மரணத்தை தீயது என்று சொல்ல முடியுமா? அத்தகைய தூய அன்பின் காரணமாக தீமை விளைவது சாத்தியமா? இவர்களுடைய துன்பத்துக்கெல்லாம் ஆதிகாரணமான கார்வார் சங்குப்பிள்ளை இன்னும் உயிர் வாழ்ந்து தன்னுடைய பாவ கிருத்தியங்களை நடத்தி கொண்டுதானிருக்கிறார். ஆனால் கொடிய சந்தர்ப்பங்களின் காரணமாக கள்வனாக நேர்ந்த முத்தையனோ துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி மரணமடைந்தான். இந்த முரண்பாட்டை பார்க்கும்போது வாழ்வு நல்லது, மரணம் தீயது என்று சொல்வதற்குத்தான் இடமிருக்கிறதா? முற்றும்.